ப்ருனோவின் பயணம். ப்ருனோ ஒரு மகிழ்ச்சியான சிறிய நாய். அவன் தனது குடும்பத்துடன் ஒரு சின்ன அழகான வீட்டில் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு காலையிலும் அவன் தனது வாலை ஆட்டி குடும்பத்தை எழுப்புவான். வீட்டுத் தோட்டத்தில் விளையாடுவா. அவன் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வீட்டின் வாசல் திறந்து விட்டதால் ப்ருனோ வெளியே நடந்து சென்றான். முதலில் தெருவில் நடந்தான். பிறகு நகரின் உள்ளே ஆழமாக சென்றான். உணவுக் கடைகளின் மணம், பேருந்துகளின் ஹார்ன் சத்தம், குழந்தைகளின் சிரிப்பு, இவையெல்லாம் அவனை இன்னும் இன்னும் தொலைவுக்கு இழுத்துச் சென்றது. ஆரம்பத்தில் அது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. புதிய தெருக்கள், புதிய மனிதர்கள், புதிய சத்தங்கள். ஆனால் இரவு வந்ததும் தனது மென்மையான படுக்கையும் குடும்பம் தரும் அன்பான தட்டல்களையும் ப்ருனோவுக்கு மிகவும் நினைவுக்கு வந்தது. அதிர்ஷ்டவசமாக ப்ருனோ புத்திசாலியாக இருந்தான். அவன் தெருக்களை, திருப்பங்களை, தன் ஊரின் மனங்களையெல்லாம் நினைவில் வைத்திருந்தான். நாள்தோறும் அவன் பழக்கமான பாதைகளில் திரும்பத் தொடங்கினான். இறுதியில் ப்ருனோ தனது வீட்டை அடைந்தான். குடும்பத்தினர் மகிழ்ச்சி கண்ணீருடன் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டார்கள். சாகசங்கள் நல்லவைதான், ஆனால் தனது வீட்டின் பாதுகாப்பையும் குடும்பத்தின் அன்பையும் எதுவும் மிஞ்சாது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு மாலையும் அவன் தனது பிடித்த மூலையில் சுருண்டு படுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக மூச்சுவிட்டான். ஏனெனில் அவன் மீண்டும் தனது வீட்டில் இருந்தான்.